ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன காட்டலாம் புதுவிதமா அப்படின்னு பார்க்கும்போது, நான் ரீசெண்டா நைக்கால இருந்து சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். பேசிக்காவே நான் வந்துட்டு ஒரு மேக்கப் பர்சன்லாம் கிடையாதுங்க. எனக்கு எது போட்டாலுமே என் ஃபேஸ்ல வந்துட்டு அது ஆக்னியாவோ பிம்பிளாவோ வந்துட்டு வந்துடும். எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எப்பவுமே நான் வந்து டாக்டர் கொடுக்குற அந்த ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன் அதுவுமே அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி எழுதிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் டிண்டட்ல எதுனா கொடுங்க, எனக்கு ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் போடுவேன். என்னைக்காச்சும் ரொம்ப அக்கேஷனலா வந்துட்டு அது மேல காம்பேக்ட் மட்டும் போட்டுப்பேன். அதுவே எனக்கு ரொம்ப பிரைட்டா இருக்க மாரி இருக்கும். ஸோ நான் அந்த அளவுக்கு மேக்கப்லாம் எதுவும் போட மாட்டேன். பட் எனக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸா பார்த்துட்டு இருப்பேன். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு என்னென்ன போடணும், ஃபர்ஸ்ட் என்ன போடணும், லாஸ்ட்ல என்ன போடணும், சரி சிம்பிளா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மேரேஜ்க்கு நம்ம அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, எந்த மாதிரிலாம் மேக்கப் போடலாம், சடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நெறைய தேட ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அத கலெக்ட் பண்ணி, நெறைய ஷேட்ஸ் வாங்கி, சொதப்பி, அது எனக்கு ஆக்சிடைஸ் ஆகி ரொம்ப லைட் ஷேட் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி, இப்போ நான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி, இதுதான் எனக்கு ஷேடுக்கானது பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி சிலதை நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வை நாட் உங்களுக்கும் காட்டலாமே, என்ன மாதிரி நீங்களும் தத்தளிச்சிட்டு இருந்தீங்கன்னா மேக்கப்ல இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே நினைச்சேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன், அது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகுமா ஆகாதா, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதலாவதா உங்களுக்கு நான் காட்ட போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கே பியூட்டியோட இந்த ஒரு லிக்விட் ஹைலைட்டர் தான். இதுக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு அட்டகாசமா இருந்துச்சு. நான் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது, லிக்விட் ஹைலைட்டர்ன்னு சர்ச் பண்ணும்போது, நெறைய பேர் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்குமே ஒரு கே பியூட்டி பிராண்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பிராண்ட். ஸோ நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 800 கிட்ட வந்துச்சு. பட் வொர்த் பையிங், நிஜமாவே நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம பிகினரா இருக்கும்போது நம்ம அந்த பவுடர்ல இருக்கிற அந்த ஹைலைட்டர் நமக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியாது. ரொம்ப சங்கி சங்கியா ஆயிடும். இங்க நம்ம வந்துட்டு இப்படி பிளெண்ட் பண்ணாலுமே திட்டு 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 திட்டா ஆயிடும். நமக்கு அந்த அளவுக்கு டெக்னிக் தெரியாது இல்லையா, நம்ம ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றதுனால, ஐ மீன் பிகினர்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி மார்ஸ்ல ஒரு பேலட் வாங்கி வச்சிருந்தேன், ஹைலைட்டர் பிளஷ்லாம் இருக்க மாதிரி. பட் எனக்கு என்னன்னா அது ஒர்க்கே ஆகல. ரொம்ப சங்கி சங்கியா இருந்துச்சு. எனக்கு மேபி அது அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்காது. பட் இது சத்தியமா அப்படியே இங்க இந்த இந்த ஹைலைட்டர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணும்போது, பிளெண்ட் பண்ணும்போது சூப்பரா பிளெண்ட் ஆச்சு. ரொம்ப வந்துட்டு கஷ்டமே பட வேண்டாம். நான் போட்டதுக்கு அப்புறம் எங்கடா ப்ராடக்ட்ட காணோம், அந்த அளவுக்கு அது பிளெண்ட் ஆகுது. செம்ம ப்ராடக்ட் இது. நான் வாங்கியிருந்த ஷேட் வந்துட்டு ரோஸ் அப்படின்ற ஒரு இது. இதுலயே ஒரு 3 ஷேட்ஸ் இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் இது வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ வந்துட்டு இதுதான் அது. இவ்வளவுதான் இருந்துச்சு அந்த பாட்டில். இவ்வளவுதான் அது. அண்ட் இது வந்துட்டு ஒரு பம்ப் அந்த இதுல இருக்கும். அந்த ஒரு மாடல்ல இருக்கும். ஸோ நீங்க லைட்டா உங்களோட இந்த ஏரியால வந்துட்டு லைட்டா பம்ப் பண்ணிட்டு உங்களோட கிளீன் ஃபிங்கர் எடுத்து நீங்க டேப் பண்ணி அது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு உங்க ஹேண்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பிளெண்டர் ஆர் அந்த பிரஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியமே இல்ல. கை ஃபிங்கரே வந்துட்டு பயங்கரமான ஒரு டூல் ஃபார் மேக்கப். நிஜமாலே செல்ஃப் மேக்கப்லாம் வந்துட்டு நீங்க ஃபிங்கர்லயே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு வொர்த் ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன ஷேட்ல இருக்கு, எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இப்படிதான் இருக்கும். இந்த ஷேட்ல தான் இருக்கு. ஐ ஹோப் யூ கேன் see it. இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு பிக்மெண்டடா, எவ்வளோ சூப்பரா சூதியா அப்படியே பிளெண்ட் ஆகும். ஸ்கின்னோட ஸ்கின்னா. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ தனியா நம்ம போட்டிருக்கோன்ற மாதிரியே ஃபீல் ஆகாது. செம்மையா இருக்கும் இது. ஸோ இது வந்துட்டு ஒரு வொர்த் ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ஸோ யாராச்சும் ஹைலைட்டர் வாங்கணும், எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, ஆனா இது எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் கோ ஃபார் இந்த கே பியூட்டியோட ஒரு ஹைலைட்டர், லிக்விட் ஹைலைட்டர். நீங்க அது நிறைய ஷேட்ஸ் இருக்கு. பட் ப்ரிஃபரபிளி இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது செட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க ரோஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி வேர்க்கு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நியூட் லிப்ஸ்டிக் ஷேட் என்னக்கா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இந்த மார்ஸோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கை நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் இதோட டெக்ஸ்சரா இருக்கட்டும், அது நம்ம அப்ளை பண்ணும்போது அது அப்படியே ஸ்மூத்தா அப்ளை ஆகுறதா இருக்கட்டும், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வாங்கின ஷேட் நேம் வந்துட்டு ஜெஸ்டி ஜும்பா.
ஸோ இதுதான் நான் வாங்கின ஷேட் அண்ட் இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஷேட்ல இருந்துச்சு. நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். டெய்லி ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஒரு நியூர் லிப்ஸ்டிக் வேணும், ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டா இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். நீங்க வந்துட்டு லிப் லைனர் வச்சு உங்க லிப்பை லைன் பண்ணிட்டு அதுக்குள்ள இதை போட்டு நல்லா மர்ஜ் பண்ணுங்க, ஐ மீன் பிளெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கா இருக்கும். நீங்க இது மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிளண்டா, ரொம்ப இதுவா இருக்கும், ஒரு மாதிரி பிளண்டா இருக்கும் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஸோ நீங்க வந்துட்டு யூஸ் த வாட் இஸ் தட், மறந்துட்டேன், லிப் பென்சில். அந்த லிப் பென்சிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இது யூஸ் பண்ணுங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. அண்ட் இதுதான் அதோட ஷேட். இதுதான் அதோட ஷேட். ஸோ நான் உங்களுக்கு இங்க ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஐ திங்க் யூ கேன் லுக் அட் திஸ் ஷேட். செமையா இருக்குல்ல? இப்போ நான் போட்டிருக்க ஷேட் அது கிடையாது, இது ரொம்ப டார்க். ஸோ இது கிடையாது, இதுதான் இதோட ஷேடு. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஷேட். எனக்கு இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு 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 ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் போடாம சட்டலா போடணும்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷேட். ஸோ யாராச்சும் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சை தேடிட்டு இருக்கீங்க டெய்லி வேர்க்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மாஸ்க்ல வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இருக்கும். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இது வந்துட்டு மார்ஸ் தான் இருக்கும். ஒரு எல்லாமே ஸ்டார்டிங்ல நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எல்லாமே மார்ஸ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன், அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நல்ல குவாலிட்டிலையுமே இருந்துச்சு. ஸோ நீங்க லிப்ஸ்டிக்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு காஸ்ட் அரௌண்ட் ஒரு 200 வரும், 199 ஆர் சம்திங் 180 அவ்வளவுதான் வந்துச்சு. லாங் லாஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். நீங்க வந்துட்டு இதை சிப் பண்ணி குடிக்கும் போது தான் அப்படியே நம்ம லிப்ஸ் படுற மாதிரி அது ரொம்ப கேர் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா போயிடும். நீங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி நீங்க வந்துட்டு இந்த வாயே படாமலாம் சில ஜீவன்கள் குடிக்கும். அது வந்து ஒரு பெரிய கலை அது. எனக்கெல்லாம் அது வராது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்னோட 2வது ப்ராடக்ட் இந்த சூப்பரான ஜெஸ்டி ஜும்பா ஷேட்ல இருக்கிற இந்த மார்ஸோட கிரீமி லிப்ஸ்டிக். இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இவ்ளோ யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க, 4 பாட்டில் அதுக்கு முன்னாடி தூக்கி போட்டாச்சு யூஸ் பண்ணி. எனக்கு வந்துட்டு இந்த மார்ஸோட மஸ்காரா, ஓ மை காட், இது வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல சூப்பரான ஒரு மஸ்காரா. நிஜமா வாட்டர் ப்ரூஃப் கூட. அண்ட் இது வந்து நம்ம சோப்பு போட்டு தேய்க்கிற வரைக்கும் இது போகாது. எனக்கு அது அப்படிதான் ஒர்க் ஆகும். நான் பேசிக்காவே ரொம்ப இந்த ஐலைனர் ஒரு காஜல் பர்சன்லாம் கிடையாது. அதற்கு டைம் இருக்காது. இது எடுத்தோமா டக்கு டக்குன்னு போட்டோமா போனோமா அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். எனக்கு மஸ்காரா வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒரு கிளாமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன்ல தெரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பா மஸ்காராவை நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். இத்தனை பாட்டில் வாங்கி அது காலி பண்ணி நான் இன்னொரு மஸ்காராவை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இந்த மஸ்காரா எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். வந்துட்டு செம்ம பிக்மெண்டடா இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஐ வால்யூம் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 149 ஒரு 200 அதுக்குள்ளதான். அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் இப்போ அமேசான்ல ஒரு ஆஃபர்ல இது வந்துட்டு 169க்கு நான் வாங்கினேன். வர்த் த காஸ்ட். இப்போ நான் இது ஓப்பன் பண்ண போறது கிடையாது. என்னது இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுல மிச்சம் இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிட்டு அதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இதுதான் அந்த மார்ஸோட சூப்பரான ஒரு மஸ்காரா. டெஃபினட்டா மஸ்காரா லவ்வர்ஸ் ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல டெய்லி வேர்க்கு சூப்பரான மஸ்காரா தேடுறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நான் ஃபைன் பண்ணதுலே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஆல்ல 3rd ப்ராடக்ட் இதுதான். இப்போ நான் காட்ட போற 4th ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ யூஸ்ட் இட் ஒரு 2 to 3 டைம்ஸ். வந்துட்டு இப்பெல்லாம் மேக்கப் எனக்கு போட்டு நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் மேல அந்த ஷேட் கரெக்டா இருக்கா, இல்லாட்டி இது நல்லா இருக்கா, இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என் ஃபேஸ்லயே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு நான் மேக்கப் டுட்டோரியல்குள்ள இன்னும் போகல. பிகாஸ் எனக்கே இன்னும் அந்த அளவுக்கு ஷேட்லாம் இன்னும் நான் கரெக்டா மேட்ச் பண்ணல. பட் நவ் எனக்கு ஓரளவுக்கு எல்லா ஐடியாவுமே வந்துருச்சு. ஒரு பிகினரா சொல்லணும்னா எஸ் ஐ கேன் டெஃபினெட்லி டெல் யூ கைஸ். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல அதை நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் இப்போ நான் வாங்கியிருக்க 4th ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஆன் க்ளோ. இது வந்துட்டு மேக்கப் பண்ணும்போது இதை நீங்க வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோயியா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. பட் அவ்வளோ க்ளோயி அப்படி சொல்ல முடியாது. பட் க்ளோ இருக்கு, டூயா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இதுல எதுக்கு யூஸ் பண்றேன்னா நம்ம வந்துட்டு இந்த கலர் கரெக்டர் போட்டதுக்கு அப்புறமா அண்ட் கன்சீலர் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கன்சீலர்லாம் திக்கா இருக்கும்.
ஸோ பிளெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். நான் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு வேலை. அண்ட் ஆல்சோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த பிரஷ்ல சும்மா 2 ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா கிளைட் ஆகுது என் ஸ்கின்ல. ஸோ அதுக்கு தான் இது ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் எனக்கு டெஃபினட்டாவே கிடைக்குது. ஸோ அஃபோர்டபிள் ரேட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மேக்கப் ஃபிக்சர் பார்க்குறீங்க, அது க்ளோவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்துட்டு இட் காஸ்ட் அரவுண்ட் ஒரு ₹500 கிட்ட வந்துச்சு எனக்கு இது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை. அண்ட் ஸ்விஸ் பியூட்டிலயுமே வந்துட்டு இந்த லிப் கிரையான்ஸ் அண்ட் அந்த லிப் பென்சில் ஒரு பேலட்டே இருக்கும். அது செமையா இருக்கும் அந்த பேலட். அண்ட் அதுலயும் நான் லிப்ஸ்டிக் ஷேட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஜெல் ஐலைனர் கம் அந்த ஒரு ஐப்ரோ ஃபில்லருமே அல்ல ஒரு குட்டி பாக்ஸ் ரவுண்டா இருக்கும். அது நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அத நான் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு தெரியல. நான் வந்துட்டு வேற வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்விஸ் பியூட்டிய நம்பி இத நான் வாங்குனேன். அண்ட் இட் வொர்க்ஸ் வெல். நாட் பேட். ஒரு அஃபோர்டபிள் ரேட்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோயியான ஃபிக்ஸர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் இட். இப்போதான் நம்ம வந்துட்டு வீடியோவோட ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். பட் இதுதான் ரொம்ப ஆவலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். என்னன்னா, என்னதான் நீங்க மேக்கப் போடணும் அப்படின்னாலுமே, ஃபவுண்டேஷன் ஷேட மேட்ச் பண்றதுங்கிறது, அதுவும் டஸ்கி ஸ்கின்னுக்கு மேட்ச் பண்ணணும்ன்றது ஒரு வந்துட்டு அவ்ளோ பெரிய ஒரு சாதனை. நம்ம வந்துட்டு அத வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா. அதுக்கு நெறைய தியரி இருக்கு. வார்ம் அண்டர்டோன்றாங்க, அதுக்கப்புறம் கூல் அண்டர்டோன் சொல்றாங்க, நியூட்ரல் சொல்றாங்க. நம்மளுக்கு என்னதான்டா அப்படின்ற மாரி தான் இருக்கும். அண்ட் அவங்க சொல்ற தியரி படி போட்டாலுமே செட் ஆகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஆக்ஸிடைஸ் ஆயிடும். ரொம்ப கேவலமா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லா இருக்கும் போல. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அப்படிலாம் தேடி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு மலிவு விலையில ஒரு அஃபோர்டபுளா குட் காஸ்ட் ரேஞ்ச்ல ஒரு 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 ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். எஸ், அதுதான் இந்த மேப்ளின் ஃபிட்மியோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 330 டாஃபின்னு நினைக்கிறேன். 330 அது வந்து டாஃபி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். எங்க போடுறது? எல்லா இடத்துலயும் போட்டிருக்கேனே. ஸோ இந்த ஷேட் வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு லைட்டா இருக்கும். பட் நான் ஃபேஸ்ல இத அப்ளை பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்துட்டு ஆக்ஸிடைஸே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாரி இருக்கு என் ஸ்கின். எனக்கு ஆக்ஸிடைஸ் ஆயிடுமோன்னு நெனச்சு நான் பயந்தேன். பட் எனக்கு இது வந்துட்டு ஆக்ஸிடைஸ் ஆகல. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப புடிச்சிருந்தது. இப்போ நான் போட்டிருக்க ஷேடுமே அதான். ரொம்ப லைட்டா போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கணும். அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் வெளில போ வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு ரொம்ப லைட்டா தான் போட்டிருக்கேன். இதே குட் கவரேஜ்ல, குட் அமௌண்ட் ஆஃப் இதுல போட்டோம்னா, ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு 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 கவரேஜ் இது நமக்கு இது குடுக்குது. அண்ட் ஆல்சோ இது ஆக்ஸிடைஸ் எனக்கு ஆகல. ஸோ என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கிற யாராச்சும் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்ச் தேடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா அது வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் எஸ், இது வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஷேட் கிடையாது. தட் ஐ கேன் டெல் யூ. ஆனா இது போட்டா ஆக்ஸிடைஸ் ஆகல. ஒரு மாரி ரொம்ப வெள்ளை அடிச்ச மாரியும் இல்ல. ரொம்ப சட்டிலா இருக்கு. எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சட்டிலா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ அம் வெரி மச் கம்ஃபர்டபிள் வித் திஸ் ப்ராடக்ட். ஸோ யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு வொர்த் பையிங் தான் நான் சொல்வேன். அண்ட் யா, இது ஒரு காஸ்ட் அரவுண்ட் இந்த டியூப் வந்துட்டு அ காஸ்ட் அரவுண்ட் ஒரு 159 ஆர் சம்திங் அந்த ரேஞ்ச்ல தான் வந்துச்சு. இதுவே நீங்க பாட்டில்ல வாங்கணும்னா, அது காஸ்ட் அரவுண்ட் 500 ஆர் சம்திங் லைக் தட். எனக்கு அது ஷூரா தெரியல. நான் ட்ரை தானே பண்ண போறேன்னு சொல்லி டியூப்ல வாங்குனேன். அண்ட் டியூப்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நெறைய ஷேட்ஸ் கிடையாது. ஒன்லி 6 ஷேட்ஸ் தான் இருக்கும். அதுல இதுதான் கடைசி ஷேடு. இதுவே ரொம்ப லைட்டா இருக்கு. ஆனா போடும்போது எனக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இத வச்சிருக்கேன். ஸோ யா. இன்னைக்கு நான் காட்டுன ப்ராடக்ட்ஸ் இந்த 5 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் ரொம்ப நம்புறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல இருக்க எல்லாமே நான் நைக்கால வாங்குனேனான்னு கேட்டா எனக்கு அது தெரியல. சிலது Amazonலயும் போட்டிருந்தேன். பட் ஐ வில் கிவ் யூ த லிங்க் ஃப்ரம் நைக்கா ஆல்சோ. இல்லாட்டி Amazonல இருந்துச்சுன்னா, அத நான் எதுல வாங்குனேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் நைக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இஃப் இட் கம்ஸ் டூ ஒரு மேக்கப் அப்டின்னா, நான் நைக்கால தான் வாங்குவேன். அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் பிகினரா இருக்கும்போது எந்த அளவுக்கு போட்டா ஓகே ஒரு குட் லுக்கிங்கா இருக்கும் அப்டின்ற டுட்டோரியல்ஸ்லாம் நான் போட ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோவ நான் இதோட நிறைவு பெற்றிருக்கிறேன். உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்டென்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் பவி.